சுங்காய் ராம்பாய் தாமரை குளத்தின் ரிவர் ட்ரேயில் பொழுதுபோக்கு பூங்கா பகுதியில் நடப்பட்ட சுமார் 50 டெகோமா மரங்களுக்கு அடியில் பொறுப்பற்ற நபர்கள் நச்சுத்திரவம் ஊற்றியதை தொடர்ந்து அம்மரங்கள் பட்டுப்போனதாக கூறப்பட்டது. கடந்த சனிக்கிழமையன்று இலைகள் உதிர்ந்து காய்ந்து இறக்கும் முன் மரங்களில் ஏதோ கோளாறு இருப்பதாக சந்தேகிக்கப்பட்ட பொதுமக்களிடமிருந்து புகார் கிடைத்ததாக சபராம் பிராய் நகராண்மை கழக உறுப்பினர் பெர்னார்ட் சீன் கோன்ஹோய் தெரிவித்தார். வெப்பம் மற்றும் வறட்சியான வானிலை காரணமாக இந்த மரங்களில் இலைகள் உதிர்கின்றன என்று முதலில் நான் நினைத்தேன். ஆனால் நேற்று நிலைமையை பார்த்த பிறகு நேர்மாறாக இருப்பதை உணர்ந்தேன். பல மரங்கள் பாதிக்கப்பட்டன, சில காய்ந்துவிட்டன, சில மஞ்சள் இலைகளுடன் பட்டு போயின. இந்த மரங்களின் அடிப்பகுதியில் நச்சுத்திரவும் ஊற்றப்பட்டதாக தெரிவதால் அவற்றை சுற்றி வளரும் கிளைகள் காய்ந்து செயல் இழந்து விட்டன என்பதை தெளிவாக காணலாம் என்று பெர்னார்ட் செய்தியாளர்களிடம் கூறினார். இதில் சம்பந்தப்பட்டவர்களை கண்டுபிடிப்பதற்கும் அவர்கள் ஏன் அப்படி நடந்து கொண்டனர் என்பது குறித்தும் விசாரணை நடைபெற்று வருகின்றன. இந்த சம்பவத்தால் சபராம் பிராய் நகராண்மை கழகத்திற்கு 1 லட்சம் ரிங்கேட்டிற்கு மேல் இழப்பு ஏற்பட்டதாகவும் பட்டுப்போன மரங்கள் வெட்டப்பட்டு அவற்றுக்கு பதிலாக புதிய மரங்கள் நடப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்.